அனைவருக்கும் வணக்கம். மல்லி மேல விஜய் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாரு, அதே நேரத்தில மல்லி மேல எவ்வளோ உயிரா இருக்கிறாரு அப்படிங்கிறத, அந்த போலீஸ் ஸ்டேஷன் விவகாரத்திலே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ஏன்னா, அவர் வந்து மல்லியோட அந்த லாக்கப் விஷயங்கள பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ரொம்பவே பதபதப்புல தான் இருந்தாரு. எப்படியாவது மல்லிய வெளிய கொண்டு வந்துரணும். ஒரு நாள் கூட மல்லிய வந்து லாக்கப்ல வைக்கக்கூடாது. ஜெயிலுக்கும் போக விட்டுறக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து ரொம்பவே துடிச்சிட்டு இருந்தாரு. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் வந்து தனக்கு தானே வந்து பேசிட்டு தான் இருந்தாரு. எப்படியாவது மல்லிய வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போட இருந்தாரு. ஆனா, அதே நேரத்தில மல்லிகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு அறியாம ரேணுகா மேல உன்னோட கை பட்டுச்சா? அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து மல்லி ரொம்பவே துடிச்சு போயிருந்தாங்க. அதன் பிறகு தான் விஜய் வந்து நான் அந்த அர்த்தத்தில கேட்கல. எப்படி உன்ன பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில தான் கேட்டேன் மல்லி அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு மல்லிக்கு அங்க லாக்கப்ல நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் நெனச்சா சொல்லி மாளாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த லாக்கப்ப வந்து கிளீன் பண்றது, அதே நேரத்தில அந்த டாய்லெட்ட கழுவ சொல்றது, இந்த இடத்துலலாம் வந்து மல்லி ரொம்பவே துடிச்சு போயிருந்தாங்க. நான் எதுக்கு கழுவணும்? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனா, இல்லன்னா அடி விழும் அப்படிங்கிறாங்க. அப்ப அடிய தாங்குறதுக்கு பதிலு இந்த வேலைய செஞ்சுட்டு போயிரலாம் அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க சொன்னதுனால, மல்லி அந்த விஷயத்தையும் செய்றாங்க. அப்ப இங்க வீட்ல என்னன்னா, இந்த ராஜியும், ரஞ்சிதாவும் மல்லி மேல ஒரு பழிய போட்டாச்சு. இனி பிரச்சனை இல்ல. மல்லி ஜெயிலுக்கு போயிருவாங்க கண்டிப்பா. அதே நேரத்தில நம்ம வந்து ரஞ்சிதாவுக்கு விஜய் கூட கல்யாணத்த நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதுல வந்து என்னன்னா, ரஞ்சிதாவோட ஆசை வந்து எந்த சூழ்நிலையிலயும் அதாவது மல்லிய ஜெயிலுக்கோ, இல்ல மல்லிய காலி பண்ணிட்டோ, மல்லி இடத்துக்கு வந்துரணும் அப்படின்னு தான் ரஞ்சிதா துடிக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு ஒரு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க குடும்பமா இருக்காங்க அப்படிங்கிறத கூட அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதுல தான் இந்த ரஞ்சிதா ரொம்பவே குறியா இருக்காங்க. அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. 2ஆம் தரமா, இல்ல 3ஆம் தரமா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு தான் ரஞ்சிதா நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் சின்ன வயசுலயே ரஞ்சிதா மனசுல வந்து ஒரு ஆசைய தூண்டி விட்டுருக்காங்க. விஜய் தான் உனக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு ஆசைய தூண்டுனதுனால விளைவு தான் இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. ஒரு கட்டத்தில வந்து விஜய்க்கு வந்து தூக்கம் அதாவது அந்த ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் குடுத்து அவங்கள தூங்க வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போடுறாங்க. அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா, அந்த இடத்துல வந்து வெண்பா வந்து ரொம்பவே சுதாரிப்பா இருந்துட்டாங்க. இவங்க திரும்ப திரும்ப வெண்பா கிட்ட மொபைல குடு அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், அப்ப வெண்பாவுக்கு புரிஞ்சு போயிருது. ஏதோ ஒண்ணு இவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தை வந்து டக்குனு அதாவது டோர் லாக் பண்ணியிருந்தாங்க. இன்னர் லாக் போட்ட உடனே அதன் பிறகு வந்து இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் விஜய் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு, அதன் பிறகு வந்து வெண்பா கிட்ட இருந்து அந்த மொபைல வந்து பறிச்சிரலாம். அந்த ஆதாரத்தெல்லாம் அழிச்சிரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ராஜி. கடைசியா விஜயுமே ரொம்ப சுதாரிப்பா இருக்காரு. முன்னாடிலாம் விஜய் வந்து அவங்க அக்கா, இல்ல ரஞ்சிதா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில இருந்தாரு. இப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ராஜியும், ரஞ்சிதாவும் என்ன வேலை வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம கண்ண அசந்தா கூட நம்மளையே போட்டு தள்ளிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு விஜய் வந்ததனுடைய விளைவு தான், அவங்க குடுக்கக்கூடிய பால வந்து குடிக்காம, திரும்ப அவங்களையே குடிக்க வைக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அப்ப இனி வந்து எந்த சூழ்நிலையிலயும் விஜய் மல்லிக்குள்ள இந்த ராஜியோ, ரஞ்சிதாவோ கண்டிப்பா நுழைய முடியாது. அத வந்து வெற்றிகரமா விஜய் வந்து தடுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து அவங்க நெனச்சது எதுவுமே நடக்கல. ஒரு கட்டத்தில வெண்பா வந்து அவங்க டாடர்ட்ட காலையில எந்திரிச்சு அந்த மொபைல காட்டுறாங்க. மொபைல்ல இருந்து எல்லா ஆதாரத்தையும் விஜய் எடுத்துருந்தாரு. அப்ப அவரோட உற்சாகம் வந்து பயங்கரமா இருக்கும். நேரா ஸ்டேஷன் போறாரு. அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர்ட்ட காட்டுன உடனே அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் வந்து மல்லிய வந்து ரிலீஸ் பண்ணுதாங்க. மல்லியோட தான் விஜய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த இடத்துல தான் அங்க அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த ராஜி. நேரா போலீஸோட கொண்டாந்து விட்டுருந்தாங்க. அப்போ போலீஸ் வந்தாச்சுன்னா என்ன நடக்கும் அடுத்ததா? கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மல்லி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு. இப்ப தப்பு பண்ணாத மல்லி ஒரு நாள் லாக்கப்ல இருந்துட்டாங்க. இப்போ தப்பு பண்ண ராஜி, ரஞ்சிதாவும் தான் மறுபடியும் ஜெயிலுக்கு போணும். அதனால அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டு போறாங்க. அப்போ விஜய் சிரிக்கக்கூடிய சிரிப்பும், அதே நேரத்தில அ மல்லி சிரிக்கக்கூடிய சிரிப்பும் ரொம்பவே பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்கள போய் டாய்லெட் கழுவ வைங்க இவங்கள அப்படின்னு சொல்லி விஜய் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அதன்படியே ராஜியும், ரஞ்சிதாவும் கண்டிப்பா வந்து லாக்கப்ல போயி அந்த டாய்லெட்லாம் கழுவ போறாங்க. அது மட்டும் உறுதியா தெரியுது. இன்னொன்னு அந்த ஸ்டேஷன்ல வச்சு விஜயும், மல்லியும் பார்க்கக்கூடிய விதம் வந்து அந்த ஒரு அன்ப பரிமாறுறது கண்ணிலே பரிமாறிக்குவாங்க. சூப்பரா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.